السماء جلالا فأزيد أسرى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் இந்த சிறப்பான புதுமடம் என்கிற இந்த ஊரில் அருமையான முறையில் அல் மதரசத்து தாஜ் மஹ்மூத் அறக்கட்டளையின் சார்பாக பெண்களுக்கான ஒரு கல்வி கூடத்தை எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. எங்கள்கிட்ட கல்வி கற்ற ஆயிஷா சித்திகால படித்து கல்வி கற்று அந்த கல்வியை பிறருக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக உங்களுக்கு ஒரு இவ்வளோ பிள்ளைகளை திரட்டி இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சும்மா லேசாக பேசுனாங்க. நம்ம இந்த பகுதிக்கு வர்றதுனால இந்த மதரசா தாஜ் மஹ்மூத் உண்மையிலேயே இது ஒரு தாஜ்மஹால் மாதிரி. நான் பார்த்துட்டு பார்வையிட்டு போகிறேன்னு வந்தேன். ஆனால் பார்த்தா மாஷா அல்லா தபாரக்கல்லா பாரக்கல்லா ஃபீக், நல்ல சிறப்பாக இவ்வளோ பெண் பிள்ளைகளை திரட்டி இருக்கிறாங்க. அது இந்த மதியான நேரம். பொதுவாக சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம் எல்லோரும்? மதியானம் சாப்பிட்டுட்டு என்ன செய்வீங்க? அப்போ பொதுவாக மதிய நேரம் நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரம். அந்த நேரத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அடுத்து நம்முடைய ஆலிமாக்கள், மார்க்க கல்வியும் நல்லொழுக்கம், அது குறிப்பாக பெண்களுக்கு 2 தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. மார்க்க கல்வி, நல்லொழுக்கம். மார்க்க கல்வி எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி நல்லொழுக்கம் மிகவும் பிரதானம். ஒருவர்கிட்ட நல்லொழுக்கம் இருக்க வேண்டுமானால் மார்க்க கல்வி இருக்கணும். மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் இரண்டும் இரட்டையானது. ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்ணு தான் சிறந்த பெண்மணி. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுகிறது, பெண்களில் சிறந்தவர் யார்? அல் மர்அத்து ஸாலிஹா அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி? மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள பெண்ணே சிறந்தவள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் நம்ம கூட்டமாக உட்கார்ந்து இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அலா உஹ்பிருக்கும் பி கன்ஸி மினல் குனூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அலா உஹ்பிருக்கும் பி கன்ஸி மினல் குனூஸ், உங்களுக்கு நான் பொக்கிஷங்களில் பிரதான பொக்கிஷத்தை பற்றி அறிவிக்கட்டுமா அப்படிங்கிறான். பொக்கிஷன்னா தெரியுதா? கன்ஸ், கன்ஸ் மிகப்பெரிய சேமிப்பு, பொருளாதார சேமிப்பு, புதையல் வைத்துக் கொள்ளுங்களேன். உங்களுக்கு சிறந்த புதையலை அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறான். தோழர்கள்லாம் சொன்னாங்க, பலா யாரும் சொல்லலாம், அறிவியுங்களே. அது என்ன? எவ்வளவு பெரிய கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை பற்றி நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு கிடைச்ச அவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே தோழர்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அறிவிங்களே அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒரு பெண் கிடைக்கிறார் மனைவியாக. எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? நல்லொழுக்கம் உள்ள பெண் உங்களுக்கு மனைவியாக கிடைத்தால் அவளே பெரிய சொத்து அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
புரிகிறதா? ஆண்களுக்கு பெரிய சொத்து உங்களோட கல்வியும் நல்லொழுக்கமும் உங்களிடத்துல இருக்குமானால் உங்களுக்கு துணையாக வருகிற ஆண்களுக்கு கிடைக்க முடியாத பெரிய பாக்கியம் அது சொத்தாக இருக்கிறது. இது ஆண்கள் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாக்கியம் இந்த கல்வியில மட்டும்தான் கிடைக்கும். கல்வி ரொம்ப அவசியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை கற்பது எல்லா ஆண் பெண் அனைவர்கள் மீதும் கடமைன்னு சொன்னாங்க. கல்வியை கற்பது கடமை, கண்டிப்பா படிச்சிருக்கணும். கல்லாமை என்பது இல்லாமை ஆக்கிவிட வேண்டும். இஸ்லாம் அதை மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார். அதனால தான் கல்வி கற்றவர்கள் சஹாபிய பெண்கள்கிட்ட ஏராளமான பெண்கள் ஹதீஸுகளை அறிவித்தார்கள். அந்த அளவுக்கு கல்வியை கற்றிருந்தார்கள் அவர்கள். எனவே நாம் ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக கல்வியை கற்கவும். கல்வியை கற்பதனால் என்ன பயன்? யார் சொல்றா? கல்வியை படிப்பதால் நமக்கு கிடைக்கிற பயன் என்ன? என்ன பாக்கியம் கிடைக்கும்? என்ன சிறப்பு இருக்கிறது? உங்களை யார் சொல்றா? பெரிய பரிசு இருக்குது. ஒரு நிமிஷம் தான் தரப்படும். பரிசு இருக்கிறதுனால ஒரே நிமிஷம். அவ சொன்னதுதான். உங்க கருத்தை கேட்கல, என் கருத்தை சொல்லதுக்கும் வர இல்லை. அப்படியா? என் கருத்தை சொல்லவா வந்தேன்? யாரோட கருத்தை சொல்ல போறேன்? நான் யாரோட கருத்தை சொல்ல போறேன்? அல்லாஹ் ரசூலுடைய கருத்து. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லுங்க, கேட்போம். ஆமா, உங்களுடைய கருத்து மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். உங்களுடைய சிந்தனைக்கு பாராட்டுக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முடிஞ்சிச்சு, பரிசு டைம் ஆகுதில்ல, ஃபினிஷ். இப்போ உங்களுக்கு சொல்ற ஹதீஸை கவனமா கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும் இந்த ஹதீஸை. என்ன சொல்றாங்க? மன் சலக்க தரீகன். எப்படி சொல்றாங்க? மன் சலக்க தரீகன். யார் ஒரு மனிதர் கல்வி. ஏன் நிக்கிறீங்கம்மா? ஏன் நிக்கிறீங்க? உட்கார்ந்தா பார்த்துக்க, ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துருக்கு. மன் சலக்க தரீகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் கல்வி கற்பதற்காக வேண்டி பயணமாகிறாரோ, நடந்து போறாரோ, கல்வி படிக்கிறதுக்காக வேண்டி. நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? தூரத்திலிருந்து வர்றீங்க. இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருந்து வர்றாங்க. இதைத்தான் சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் கல்வி கற்பதற்காக அவர்கள் நடந்து பிரயாணமாகி அல்லது ஊர்ல இருந்து புதுமடத்திலிருந்து ஆயிஷா சிதிகா காயப்பணத்துக்கு வர்றாங்க. இதெல்லாம் இடம் விட்டு இடம் மாறுறது அல்லது தூரத்திலிருந்து வர்றது. இந்த மாதிரி வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி கல்வியை கற்பதற்காக அவன் புறப்பட்டு நடந்து போனால் சஹலல்லாஹு தரீகல் இலல் ஜன்னஹ் அப்படின்னா, அல்லாஹ் சொர்க்கத்தின் வழியை, பாதையை அல்லாஹ் என்ன செய்யறான்? லேசாக்குறான். இதாங்க நமக்கு லட்சியம். புரிகிறதா? கல்வி கற்பதால் என்ன பயன், என்ன கிடைக்க போகிறது? உங்களுக்கு கல்வி கற்பதால் கிடைக்க போகிற பெரிய பயன் என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் வழியை அல்லாஹ் லேசாக்குறான். லேசா போயிடும் அந்த வழி. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கேள்வி வருதோ வரையிலையோ நம்மளே கேள்வியை உருவாக்குவோம். சொர்க்கத்தின் வழி அவ்வளவு கஷ்டமான வழியா? போற பாதை, சொர்க்கத்துக்கு போற பாதை கஷ்டமான பாதையா? கஷ்டமான பாதையா? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? கஷ்டமான பாதையா? நான் தமிழ்நாட்டிலேயே அறிவாளிகளில் புதுமடத்தில் நிறைய இருப்பீங்கன்னு தான் வந்திருக்கிறேன். கஷ்டமான பாதையா சொர்க்கத்துக்கு போற பாதை? அப்ப எதுக்கு லேசாக்கணும்? கஷ்டம் இல்லைன்னா லேசாக்க தேவையில்லையே. அப்போ என்ன அர்த்தம்? கஷ்டமான பாதை. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தரீக இலல் ஜன்னah,
பாதையை லேசாக்குவான் அப்படியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதை கஷ்டமா இருக்குது, லேசாக்குவான். கஷ்டமா இருக்குதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஹதீஸை சொல்றேன். இப்போ நான் சொல்றதெல்லாம் அந்த ஹதீஸுகளை உங்கள்கிட்ட திரும்ப கேட்பேன், அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிறேங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சுட்டான், நரகத்தையும் படைச்சுட்டான். சொர்க்கத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறான். யாரை பார்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க. பிள்ளைங்களாம் இங்க கேளுங்க, ஏமா அவர் ரொம்ப கவனமா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்போம் உங்கள்கிட்ட. ஏன்னா நாங்க பேசின பிறகு என்ன பேசலன்னு கேட்போம். சரி, அப்போ சொர்க்கத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க. அவங்க சுத்தி பார்த்துட்டு வரும்போது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை சுத்தி பார்த்தீங்களே, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மரயுக்கையா ஜிப்ரீல், ஜிப்ரீல் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதிவு செஞ்சாங்க. சொர்க்கம் மிக அழகானது, இனிமமானது, இனிமையானது, சுகமானது, கவர்ச்சியானது. அத்துணை இனிமையிலும் சொந்தங்களும் அத்துணை சுகங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு இடமாக சொர்க்கத்தை பார்க்கிறோம். எல்லாமே சொர்க்கத்தில் கிடைக்கும், அவ்வளோ அழகா இருக்குது. ஆனா சொர்க்கத்துக்கு வர்ற வழி இருக்குத, கரடு முரடா இருக்கிறது, அது நெருடலா இருக்குது, குண்டு குழியுமா இருக்கிறது, கஷ்டமா இருக்குது. லேசுக்குள்ள சொர்க்கம் வர்றதுண்டா கஷ்டம். அக்கபாக்களை கடக்க வேண்டி இருக்கிறது. எப்படி? அகபாக்களை கடக்க வேண்டி இருக்கிறது, பள்ளத்தாக்குகளை கடக்க வேண்டி இருக்கிறது. வமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரகபா அவ் இத்ஆம் ஃபீ யௌமின் ذீ மஸ்கபா யதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கினா தா மத்ரபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுறார். அவர்கள் அகபாவை கூட கடக்கவில்லை. அகபான பள்ளத்தாக்குகள், குண்டு குழிகளை கடக்கவில்லை. சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கிறது? கரடு முரடாக இருக்கிறது, குண்டு குழியுமாக இருக்கிறது. எப்படி அவர்களால் போக முடியும்? மல் அகபா, அது என்னங்க? அகபான்னா என்ன தெரியுமா? ஃபக்கு ரகபா. அல்லாஹ் சொல்றான், ஃபக்கு ரகபா, அடிமைகளை உரிமையிட்டாவது சொர்க்கத்துக்கு போக பாருங்க. நம்முடைய லட்சியம் என்ன? லட்சியம் ஏன் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் இந்த உலகத்தில் வாழ்வது எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் ரொம்ப நாளைக்கு இருக்க போறோங்கிற ஆசையிலையா வாழுகிறோம்? உலகத்தினுடைய சுகங்கள்ல நிரந்தரமா இருக்க போறோம்டா வாழுகிறோம்? என்னுடைய 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நபர்கள் இன்னைக்கு இல்லை. 10 நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் இன்று இல்லை. 10 மணி நேரத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இன்று இல்லை. 10 நிமிடத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர் இன்று இல்லை. எப்போ நாம இருப்போம் போவோம்னு நமக்கே தெரியாது. அப்ப இந்த உலகம் நிரந்தரமானதா? நம்முடைய லட்சியம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? சொர்க்கம். நமக்கு லட்சியம் இருக்குதா இல்லையா? நோக்கம் இருக்குதா இல்லையா? எந்த நோக்கமும் எந்த லட்சியம் இல்லாதவன் காஃபிர். அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களை பற்றி சொல்கிறான். காஃபிர்கள் யாரு தெரியுமா? வல்லதீன கஃபரு யதமத்தஊன யாக்குலூன கமா தஅக்குலுல் அன்ஆம். காஃபிர்கள் யாரு தெரியுமா? அவர்களுக்கு எந்த லட்சியமும் இல்லாமல் மிருகங்கள், கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று அவர்கள் சாப்பிடுகிறார். அல்லதீன யாக்குலூன கமா தஅக்குலுல் அன்ஆம், கால்நடைகள், மிருகங்கள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகிறார். அவ்வளவுதான். ஏதாவது லட்சியம் இருக்குதா? காஃபிருக்கு ஏதாவது லட்சியம் இருக்குதா? முஸ்லிம்கள் அப்படி இருந்துடாதீங்க. நமக்கு லட்சியம் இருக்கிறது. நமக்கு என்ன லட்சியம்? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியத்தோடு இந்த உலகத்துல வாழும். இந்த உலகத்துல வாழுகிற காலம் எல்லாம் எங்களுடைய நோக்கம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துரு. இதன ஆசை. அப்படியானால் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த வழிகளை சரி பண்ணிட்டீங்களா? வழிகள் கரடு முரடா இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு வர்ற வழி கரடு முரடா இருக்குது, அதை சரி செய்ய வேண்டும். எதை வச்சு சரி செய்ய போறோம்? எதை வச்சு நம்ம ரோடு பாலிஷ் ஆக போகுது? எதை கொண்டு? கல்வியை படிப்பதால். புரிகிறதா? சஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் வழியை அல்லாஹ் லேசாக்குவான். எப்போ? சொர்க்கத்தில் வழி கரடு முரடா இருக்குது, அது லேசானதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். நான் இந்த உலகத்தில் வாழ்வது சொர்க்கத்தினுடைய லட்சியம். அப்ப சொர்க்கம் கிடைக்கணும்டா நான் என்ன செய்யணும்? சொர்க்கத்தில் வழியில
போகிற பொழுது அதுல கஷ்டம் இல்லாம போகணும். அதுக்கு என்ன செய்யணும்? கல்வியை கற்கணும். கல்வியை கற்றுட்டா நீங்க படிக்க வேண்டியது மார்க்க கல்வியை படிங்க. பாதையை சரி செய்வது லேசாக்குறது யாரோட வேலை? அல்லாஹ்வோட வேலை. சஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னா. புரிகிறதா? இவ்வளவு பெரிய சிறப்பு கல்வியை கற்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கிறது. அப்போ நம்ம படிக்கணுமா இல்லையா? இந்த பகுதியில் மதரசத்து தாஜ் மஹமூத் ஒரு அற்புதமான ஒரு கல்வி கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிள்ளைகள்லாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலை பற்றி படிக்கிற வாய்ப்பு. இந்த பிள்ளைகள் படித்தா இந்த பிள்ளைகளுடைய நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது? பெற்றோர்கள். என் புள்ள அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது அல்லாஹ் பாதுகாத்து இன்னைக்கு அந்த பிள்ளைகள் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் ரசூலு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தும்முனா என்ன செய்யணும், அதே போல பாத்ரூமுக்கு போனா என்ன படிக்கணும், அதே போல படுக்கும்போது என்ன ஓதணும், இதைகளெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தாங்க சொர்க்கத்தின் வழியை லேசாக்குது. சரி, அடுத்து நரகத்தை சுத்தி பாருங்க. நாங்கள் சொர்க்கத்தை பார்த்தாச்சுல, இப்போ ஜிப்ரீல நரகத்தை போய் சுத்தி பாருங்க. அவர் நரகத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கிறாமா, ரயுக்கையா ஜிப்ராயில், ஜிப்ரீல் நரகத்தை பார்த்தீங்களே, என்ன கண்டீர்கள்? சொன்னாங்க, நரகம் கடுமையானது, கொடுமையானது. நரகத்தின் கடுமையையும் கொடுமையும் ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் இந்த நரகத்துக்கே வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். ஆனா நரகத்துக்கு வர்ற வழி இருக்குது பாருங்க, அவ்வளவு பாலிசா இருக்குது, அவ்வளவு நைஸா இருக்குது. அப்படி சொர்ன்னு சரிகிட்டு போய் நரகத்துல விழுந்துடும். ஏனென்றால் நரகத்துக்கு போற வழி லேசா இருக்குது. நரகத்துக்கு போற வழிகள் ஆசைகளால் சூழப்பட்டிருக்கிறது. ஒருவன் நரகத்துக்கு போறது ஈஸிங்க, சொர்க்கத்துக்கு போறது கஷ்டம். நீங்க சொர்க்கத்துக்கு போற கஷ்டத்தை லேசாக்கிறதுக்கு தான், அல்லாஹ் வழியை லேசாக்கத்தான் இந்த மார்க்க கல்வியை படிக்கும். இப்ப புரிந்ததா? மார்க்க கல்வியை படிப்பது எதற்கு படிக்கிறோம்? நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிட்டு போலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? சொர்க்கத்தின் வழியை அல்லாஹ் லேசாக்குறான். சொர்க்கத்தின் வழி ரொம்ப கரடு முரடானது, சொர்க்கம் இனிமையானது. ஆனா அதுக்கு போற வழி கஷ்டமான வழி, அதுக்கு போற வழி சிரமமான வழி, அதுக்கு போற வழி பல பள்ளத்தாக்குகளும் நெருடலும் இருக்கிற வழி. அதையெல்லாம் உடைத்து சமமாக்கி சரியாக்கி நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த கல்வியை படித்தாக வேண்டும். இப்ப புரிகிறதா? இந்த கல்வியினுடைய இனிமை, இந்த கல்வியினுடைய பெருமை, இந்த கல்வியினுடைய மகத்துவம், இந்த கல்வியை படிப்பதால் நமக்கு ஏற்படுகிற பாக்கியம் என்னன்னு புரிகிறதா? சரி, கொஞ்சம் சொர்க்கத்தை பத்தி சொல்லுவோமா? அப்படியானால் சொர்க்கத்தின் வழி லேசாக்கிறான் அல்லாஹ் இந்த கல்விண்டா. அந்த சொர்க்கத்தில் அப்படி என்ன மகிமை இருக்கிறது? ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனின் இதயம் கற்பனை கூட பண்ணிட முடியாத அத்துணை இன்பங்களும் சுகங்களும் நிஅமத்துக்களும் பாக்கியங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு இடம்தான் சொர்க்கம். எப்படி சொல்றாங்க பாருங்க. சொர்க்கத்தினுடைய இனிமைய தனித்தனையா சொல்ல முடியல, சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த கண்ணும் கண்டிடாத, இதுவரைக்கும் உலகத்துல நீங்க இப்படியான அருள்கொடைகளை பார்த்தே இருக்க மாட்டீர்கள். நீங்க உலகத்துல இதுவரைக்கும் இப்படியான அற்புதங்களை கேட்டே இருக்க மாட்டீங்க. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, மனுஷன் கற்பனையில் கூட பண்ணிட முடியாத அத்துணை சுகங்களும் இனிமைகளும் கொட்டி கிடக்கிற ஒரு இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குதா? சுகம் எவ்வளவு இனிமையானது! அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த சுகத்தினுடைய, அந்த சொர்க்கத்தினுடைய இனிமைகளை சொல்லி மாளாது அவ்வளவு சுகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான் இந்த கல்வி. இது ஒன்று. அடுத்து, இந்த கல்வியை படிக்கிறதுனால நமக்கு ஏற்படுகிற இரண்டாவது, முதல் விஷயம் என்னது? இந்த கல்வியை படிக்கிறது கடமை. ரெண்டாவது என்னது?
நான் திரும்ப கேட்பேன், அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். முதல் என்னது? படிப்பது கடமைன்னா. ரெண்டாவது, சுருக்கத்தின் வழியை லேசாக்குது. ஏன் சுருக்கத்தின் வழியை லேசாக்குது? சுருக்கத்தின் வழி கடுமையானது, பள்ளத்தாக்குகள், பள்ளம் நிறைந்து கரடு முரடா இருக்குது. லேசா இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு சொல்றாங்க, அப்போ அந்த வழியை லேசாக்குறதுக்கு ஒரே வழி கல்வியை கற்றால் மட்டும்தான். அதனால இந்த கல்வியை நாம் ஆர்வத்தோடு படிக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகளாம் அந்த கல்வியை சொல்லி கொடுங்க. அல்லாஹ் யார், ரசூலுல்லாஹ் யார் அப்படின்னு சொல்லி. ரெண்டாயிடுச்சா? மூணாவது, நாம் எந்த கல்வியை படிக்கிறது? கல்வியை படிங்கன்னா எதை படிப்பது? கேள்வி வருகிறதா? வருகிறதா இல்லையா? எதை படிப்பது? டாக்டர் ஆக போறீங்களா? நீங்க நல்ல பெரிய டாக்டர் ஆகணும் அல்லது பெரிய இன்ஜினியர் ஆகணும். என்ன கேள்வியை படிக்க போறீங்க அப்படின்னா? சரி, மார்க்க கல்வியில் என்ன படிக்க போறீங்க? எதை படிக்க போறீங்க? ஃபராயிதை படிக்க போறீங்களா? அஹ்காம்களை படிக்க போறீங்களா? உலூமுல் குர்ஆனை படிக்க போறீங்களா? அதிலே எவ்வளவு இருக்கிறது. எதை படிக்க போறீங்க கேட்டா மார்க்க கல்விங்கிறீங்க. மார்க்க கல்வின்னா மார்க்க கல்வியில் எதை படிக்க போறீங்க? உலூமுல் குர்ஆனா, உலூமு தஃப்சீரா, ஃபராயிதா? ஆலிமாக்கள் சொல்லிடுவாங்க வரிசையா. எவ்வளவு கல்வி இருக்குது. நஹ்வா, சர்ஃபா? எதை படிக்க போறீங்க? எதை படிக்க போறீங்க? எதை படிக்க போகிறோம் என்று தெரியாமலே நாங்கள் கல்வியை படிக்க போகிறோம் என்று சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப நான் எதை படிக்க போகிறேன்? ஒரு +2 முடிச்சோம் நம்ம என்ன சொல்றோம்? என்னப்பா என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறான் கேட்கிறோமா இல்லையா? 10th போகும்போது சொல்லிடுறோமா இல்லையா என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொல்லி? அவர் 10th முடிவு செய்வது தான் எப்போ முடியும்? அவர் காலேஜில் என்ன சப்ஜெக்டை படிக்க போறாங்கிறது தீர்மானிக்கிற பாடம். அப்படித்தானே? பயாலஜி படிச்சா அவர் டாக்டர் ஆக போகிறார். அப்ப நம்ம எப்பவுமே முடிவு செஞ்சிருவோம் எதை படிக்க போகிறார். அப்படித்தானே? நீங்க படிக்க போறது எதை படிக்க போறீங்க? மார்க்க கல்வியில் பொதுவா சொல்லிட்டா மார்க்க கல்வியில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எதை படிக்க போறீங்க தெரியணுமா இல்லையா? யாரு சரியா சொல்றா? எதை படிக்க போறீங்க? ஒரு நிமிடம் தருகிறோம் உங்களுக்கு. பதில் சரியாக சொன்னால் தக்க பரிசு இருக்கு. தக்க பரிசா தூக்கிட்டு போக முடியாது. தக்க யார்? மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். உங்களுக்கு துவா செய்யறோம். இதான் பரிசு. வேற யார் கரெக்டா சொல்றோம்? என்னம்மா? மதரசால நீங்க சரியா சொன்னா மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். நீங்க சரியாக சொன்னா சொல்ல மாட்டீங்கிற தைரியத்தில் சொல்ற அறிவிப்பு தான் இது. நீங்க சரியா சொன்னா உங்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம். எல்லாம் ஒரு தைரியத்தில் சொல்றதும். டைம் முடிய போகுது. இது சீக்கிரம் முடிச்சிடணும். யோசி சரியா சொல்லிட்டா பிரைஸ். சரி, டைம் முடிஞ்சிச்சா? 3 கல்வியை படிக்கணும். இதுதான் அடிப்படை. 3 கல்வியை படிக்கணும். புரியுதா? 3 கல்வியை படிக்கணும். மார்க்க கல்வியை படிக்க பொதுவா சொல்லிட்டு போகக்கூடாது. மார்க்க கல்வியில எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படித்தானே? எவ்வளவு விஷயம் என்னன்னா படிப்போ இருக்கு. தஃப்சீர்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். நஹ்வு சர்ஃப்னா அது தனி ஒரு பாடம். அது ஃபராயிதுன்னா அது சொத்து பாக பிரிவினா அது ஒரு தனி இல்ம். அது ஹதீஸ் துறை அது தனி இல்ம். அது சீரா வரலாறு அது தனி துறை. அகீதா அது ஒரு தனி துறை. எதை படிக்க போறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. 3 விஷயத்தை எல்லோரும் படித்தாக வேண்டும். மேல நான் சொன்னதெல்லாம் யாரா ஒருத்தவங்க படிச்சா போதும். இங்க வந்திருக்க அவ்வளவு பேரும் ஆலிமா படிச்சுக்கிறீங்களா? இல்ல, உங்க பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க. யாரோ படிச்சா போதும். எது? ஆலிமாவை. ஆனா அடிப்படை கல்வி இந்த மாதிரி மதரசா கல்வி எல்லாரும் படிச்சாகணும். பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் படிச்சாகணும். எதை படிக்க போறீங்க? 3 விஷயத்தை கண்டிப்பா படிச்சாகணும். யாவும் வச்சுக்கிறங்க.
கடமை இந்த 3 விஷயம். ஏன் இந்த 3 விஷயம் கடமைங்கிறது காரணத்தை சொல்றேன். சரி, இப்ப சொல்லுங்க. குழு கொடுத்துட்டேன் 3 விஷயம். ஆனா பரிசு இல்லை. என்னமா என்னமா? சரி. சரி. ஆமா, அது கொஞ்சம் பெரிய படிப்பா போயிருமாமா நீங்க சொல்றது, லாங்கா போகுது. வேற 3 விஷயத்த தெரியணும். இப்ப நான் உங்களை ஓரளவு சுருக்கிட்டேன். 3 விஷயம் இப்ப மாதிரி சொல்லுங்க. எந்த 3 விஷயம்? 1, அல்லாஹ்வை பற்றி படிங்க. அல்லாஹ்னா யார் தெரியணும் எல்லாத்துக்கும். ஏன் தெரியுமா அல்லாஹ்வை பத்தி தெரியணும்? ஏன் தெரியுமா அல்லாஹ்வை பத்தி தெரியணும்? ஏன் தெரியணும்? அல்லாஹ் உங்களை படைச்சவன். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறங்க. ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிறோம், உங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறோம். எதுக்கு அம்மாவை பத்தி அந்த பிள்ளை தெரியணும்? அவளை பெத்த தாய். முதல்ல என் தாயை பற்றி எனக்கு தெரியணுமா இல்லையா? நான் என் தாயை பத்தியே தெரியல. நான் என்ன மனுஷன்? பெத்த தாயையே தெரிய வேண்டும் என்றால் பெத்தவன் இல்ல அல்லாஹ். அல்லாஹ் யாரு? படைத்தவன். அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகக. அல்லாஹ் யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யாரு தெரியுமா? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக. யாருக்கு தெரியாது குர்ஆன்? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபி ஐயி சூரத்தின் மா ஷஅ ரக்கபக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் யாரு தெரியுமா? அல்லதி ஹலகக. உன்னை படைச்சான். முதல்ல அதை பாரு. என்ன படைச்சது? ரப்பு படைச்சிருக்கிறான். எப்படி படைச்சிருக்கிறான்? ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக. உன்னை அழகா படைச்சிருக்கிறான், செம்மையா படைச்சிருக்கிறான், சிறப்பா படைச்சிருக்கிறான், நீட்டா படைச்சிருக்கிறான். எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான். நாயை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தானே படைச்சான். ஆட்டை அல்லாஹ் தான் படைச்சான். அதெல்லாம் குடிஞ்சுக்கிட்டு போகுது. மனுஷன் நிமிந்துகிட்டு போறான். சவ்வாக்க ஃபாதலக்க. அழகா படைச்சிருக்கிறான், நீட்டா படைச்சிருக்கிறான், நிமிந்து போற மாதிரி படைச்சிருக்கிறான். அடுத்து சொல்றான், ஃபி ஐயி சூரத்தின் மா ஷஅ ரக்கபக். எந்த உறுப்பை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த உறுப்பை அந்த இடத்தில் வைத்து படைத்திருக்கிறான். கண்ணை வைக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கண் இங்க தானே இருக்குது. கண்ணு இருக்கிற இடத்துல நாக்க வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ், கற்பனையே பண்ண முடியும். நாக்கு இருக்க வேண்டிய இடத்துல காது இருந்தா காதை கொண்டு போய் இங்க வச்சுட்டு நாக்க கொண்டு போய் இங்க வச்சா எப்படி இருக்கும்? அந்த மனுஷனை பார்க்கவே பயங்கரமா இருக்குமா இல்ல? அல்லாஹ் எங்கெங்க எந்த உறுப்பை வைக்க வேண்டும் என்பதை நேர்த்தியா வச்சிருக்கிறான். இது யாரு வச்சது? பெத்த உங்க உம்மா கொண்டு வரையில படைத்த ரப்பு தீர்மானிச்சா. அந்த அடிப்படையில உன் தாய் வயிற்றிலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறான். அப்ப முதல்ல யாரை படிக்கணும் நீங்க? அல்லாஹ்வை. சரி, அல்லாஹ்வை படிச்சாச்சு. அடுத்து யாரை படிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர். யார் இந்த தூதர்? ரசூலுல்லாஹ் ஏன் வந்தார்கள்? ஏன் அனுப்பப்பட்டார்கள்? என்ன சொன்னாங்க? 2 3வது நீங்க யாரு? நீங்க எல்லாரும் யாரு? முஸ்லிம். இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒண்ணு நீங்க படிக்க மொத்தத்துல தொழி நீங்க படிக்கிற படிப்பு 3 விஷயம் உள்ள வந்துடணும். 1 அல்லாஹ்வை பற்றி, 2வது ரசூலை பற்றி, 3வது நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாத்தை பற்றி. இந்த 3ஐ பற்றியும் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இந்த 3ஐ பற்றி படிக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஏன் இந்த 3ஐ படிக்கணும்? எதை படிக்கணும் சொல்லியாச்சு. எதற்கு படிக்க வேண்டும் தெரியணுமா இல்லையா? ஏன் இந்த 3ஓட சுருக்கிட்டீங்க? யாரா சொல்லுவீங்களா? பதில் சொல்லுவீங்களா? ஏன் தெரியுமா இந்த 3ஐ படிக்கணும் தெரியுமா? மனுஷன் மூத்தா போய் கபூர்ல வச்ச உடனே அங்க ஒரு மலக்கு வருவார். 2 மலக்கு வருவாங்க. மலக்கு பேர் என்ன? முன்கருண் வ நகீருன் அலிமானி அஸ்வதானி. 2 மலக்கைனி, 2 மலக்கு வருவாங்களாம். அவங்க பார்க்கறதுக்கு கடுமையா இருப்பாங்க. அவங்க 3 கேள்வி கேட்பாங்க.
எக்ஸாம் எங்க நடக்க போகுது? கபர்ல. எக்ஸாம் ஹால் உன்னுடைய கபர். அதற்கு 3 கொஸ்டின் தான்ப்பா. கொஸ்டின் நீங்க போறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. அவுட். எக்ஸாம் ஹாலுக்கு போக முன்னாடி கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவோம். நாம் எல்லாம் படிச்சுட்டு போவோம் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில், அவன் என்னத்தையாவது கேட்பான், நம்ம எழுதி வச்சுட்டு வருவோம். ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம், இறுதி எக்ஸாம் நடக்க போகுது. எங்க எக்ஸாம் ஹால்? எங்க? நான் நடக்கப்படுகிற கபரு குழி. யாரு? என்ன கேள்வி கேட்கப்படும்? 3 கேள்வி. கேள்வி என்ன? அவுட். கொஸ்டின் அவுட். 3 கேள்வி. ஒன்று என்னது? உன்னுடைய இறைவன் யார்? 2வது யாரு? உன்னுடைய நபி யார்? 3வது என்ன? உனது புரிகிறதா? ஏன் இந்த 3ஐ படிக்க வேண்டும் என்று புரிகிறதா? அங்க கேட்கப்படுகிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணுமே. இங்கேயே நான் படிச்சு ப்ரிப்பேர் ஆயிட்டா தான் பதில் அங்க சரியா. ஈஸிமா நான் இன்னைக்கு முடியாது, கொஞ்சம் எக்ஸாமுக்கு கொஞ்சம், அதெல்லாம் முடியாது. அங்க சொல்லி ஆக வேண்டும். அப்போ எல்லாரும் பதில் சொல்லி ஆக வேண்டும். 3 கேள்வி கேட்கப்படுகிறது. எப்படி கேட்கப்படும்? மர் ரப்புக்க, ஒமன் நபியுக்க, ஒமா தீனுக்க. இந்த 3 கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் அல்லாஹ் விசாரிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் மலக்கு கேட்பாங்க இந்த 3 கேள்வி. இந்த 3க்கு நீங்க எப்ப பதில் சொல்லுவீங்க? நான் படிப்பதால் மட்டுமல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறேன். முதல்ல நம்முடைய கல்வி படிக்கிறது மட்டுமில்லை. இது படிக்கிற கல்வியா? இது படிக்கிற கல்வியா? அப்போ என்ன கல்வி? பார்க்கிற கல்வியா? இது என்ன கல்வி தெரியுமா? படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போற கல்வி அல்ல. நீங்க படித்து மனனம் செய்து வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அந்த கல்விதான் இது. மற்ற கல்வி அப்படி அல்ல. மற்ற கல்வி அப்படி அல்ல. ஒரு இன்ஜினியர் படிக்கிறார், அவர் படிப்பார், மெமரியில் வச்சிருப்பார். ஏதாவது அந்த மாதிரி பில்டிங் கட்டணும்னா அதுக்கு ஒரு சில படங்களை போட்டு கொடுப்பார். ஆனா அமல் செய்கிறதா? இல்லை. இந்த கேள்வி அப்படி அல்ல. நீ எதை கற்றாயோ அதை வாழ்க்கையில செயல்படுத்து. அப்பதான் நீ செயல்படுத்த அதிலேயே ஊறி போய் விடுவாய். மூத்தா போன பிறகு கபர்ல மர் ரப்புக்க அப்படின்னு கேட்கிற பொழுது ரப்பி அல்லாஹ், இதாங்க அதுக்கு பதில். கேள்வி ஒரே கேள்விதான். எப்படி? ஒரு கேள்விதான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? பதில் சிம்பிளா ஒரு சின்ன ஆன்சர் தான், ரப்பி அல்லாஹ். முடிஞ்சிருச்சு. வெரி குட். அடுத்தது ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சிருச்சு, பதில் முடிஞ்சிருச்சு. ஈஸி தானே? கேள்வி ஈஸி, ஆன்சர் ஈஸி. 3வது, உன்னுடைய மார்க்கம் எது? தீனுல் இஸ்லாம். முடிஞ்சிருச்சு. அல்லாஹு அக்பர். கபர்ல உங்களுக்கு சொகுசான இடத்தை அல்லாஹ் கொடுத்தாரோம். ஏன் தெரியுமா? எக்ஸாம் வைக்கும் போது சிம்பிளான கேள்வி, பதிலும் லேசா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த லேசா சொல்றதுக்கு தான் உலகத்துல கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்ன கஷ்டப்படணும்? அல்லாஹ் சொன்னதை எல்லாம் எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடுத்ததை எல்லாம் விலகி இருப்பது. இதாங்க ரப்பி. உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டா அல்லான்னு எப்போ என் நாக்கால சொல்ல முடியும்னா அல்லாஹ் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில செயல்படுத்தணும். இதுலதான் ஒழுக்கம்னு வந்துடும். கல்வி கற்பது ஒழுக்கம்னு சொன்னாங்களா இல்லையா? 2 தலைப்பு தந்தாங்க. நான் ஒரு தலைப்புக்குள்ளேயே நின்றுகிட்டே இருக்கிறேன். அதோட கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடுறேன். அப்போ உலகத்துல நான் வாழுகிற பொழுது அல்லாஹ் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் நான் எடுத்து நடப்பது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ தொழுவுங்கிறான், நான் தொழுகையை கடைபிடிக்கணும். அல்லாஹ் சொல்றான் பெண்களா இருந்தா ஒழுங்கா பருதா போடுங்கிறான், அந்த பருதாவை ஒழுங்கா போட்டு நான் ஒழுக்கமா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான் உன் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கிறான், அதன் மாதிரி நான் இருக்கணும். கொலில் மூமினா, அல்லாஹ் சொல்றான் குலில் மூமினீன குலில் மூமினாத்
யக்துதுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள், உங்களுடைய மர்ம பகுதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் எப்படி இருக்கணும், அவளுடைய ஹிஜாப் எப்படி இருக்கணும்? அவள் தன்னுடைய அழகை வெளியில் காட்டிவிடக்கூடாது அந்நிய ஆணுகிட்ட. அவள் எந்த சூழ்நிலையிலும் குறைந்து பேசிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் உட்கார்ந்து, இதுவெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள். இதையெல்லாம் நான் சரியா செஞ்சாதான் கேட்கப்படும். இங்க மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒப்பிக்கிறது அல்ல. மர்ரப்புக்கு என்னங்க ஈஸியான கேள்வி, ஈஸியான பதிலா இருக்குத, நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு மூத்தா போன டக்குன்னு கேட்கும்போது பதில் சொல்லிடலாம். இல்லை, உலகத்தில் வாழும்போது நாம் பிராக்டிக்கல், அல்லாஹ் யாரு, அல்லாஹ் சொன்னது அப்படியே நடக்குது. குர்ஆன் சொன்னதை என் வாழ்க்கையில் செயல்படுத்துது. ரசூலுல்லாஹ் யாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதையெல்லாம் என் வாழ்க்கையில் செயல்படுத்துறது. இஸ்லாம்டா என்ன, நான் எந்த சூழ்நிலையில் முஸ்லீம் என்பதை என் துணிந்து சொல்ல வேண்டும். நான் முஸ்லீமா இருக்கிறதுல சந்தோஷப்படுகிறேன், முஸ்லீமாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். காரணம், அல்லாஹ் என்னை முஸ்லீமாக்கி இருக்கிறதுக்கு பெரிய ஒரு நன்றி அல்லாஹ்வுக்கு சொல்ல கடமைப்படுறேன். எந்த கஷ்டமும் இல்லாம நான் இஸ்லாத்தில் இருக்கேன். நான் என்னங்க கஷ்டப்பட்டேன் இஸ்லாத்துக்கு வருவது? சில பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாங்க. நம்ம எந்த கஷ்டம் படையில, என்னுடைய பெற்றோர் முஸ்லீம், நான் முஸ்லீமா இருக்கேன், இவ்வளவுதானே, இது மட்டும் தானே, வேற என்ன சிரமம் எடுத்துக்கிட்டோம்? ஆனால் நான் முஸ்லீமாக இருப்பதில் பெருமை அடைய வேண்டும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் கபர்ல சரியா பதில் சொல்லணும். புரிகிறதா? இதை எல்லாரும் படிச்சாங்க. இந்த அல்லாண்டா யாருன்னு படிக்கிறதா அகீதா, ரசூல்ண்டா யாருன்னு படிக்கிறதா அகீதா, தீனுல் இஸ்லாம்டா என்னன்னு தெரியுதுன்னா அகீதா. புரிகிறதா? இங்க ஒரு சப்ஜெக்ட் அகீதா பாடம் வச்சிருப்பாங்க. அப்போ நம்முடைய அல் மதரசத்து தாஜ் மஹ்மூத் அறக்கட்டளையின் மூலமாக நடத்தப்படுகிற மதரசாவை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. என்ன மேலே ஷீட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஃபேன், அவ்வளோதான், ஏசி இல்லை, ஒரு பெரிய கம்பீரமான தோற்றத்தில் இல்லை. என்னப்பா இது மதரசா? இல்லை, உங்களுக்கு ஆகிரத்துக்கும் மறுமைக்கும் கபரிலையும் சரியாக பதில் சொல்வதற்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடத்திட்டம் இங்க இருக்குதா இல்லையா? அதுதாங்க நமக்கு தேவை. எப்படி பில்டிங் இருக்கிறது அர்த்தம் அல்ல, எப்படி மதரசா நடக்கிறது, எதை படிக்க போகிறாங்க, இதெல்லாம் படிச்சாதான் நீங்க கபரில் போய் ஒழுங்கா பதில் சொல்லணும். புரிகிறதா? அப்ப நாம் படிக்கிறது கற்றல் என்பது வெறுமன கற்றல் தெரிந்து கொள்ளுதல் அர்த்தமல்ல, என் வாழ்க்கையில் செயல்படுத்தல். புரிகிறதா? என் வாழ்க்கையில நான் பிராக்டிக்கலா அதை செஞ்சுக்கிட்டே வரணும். அல்லாஹ் சொன்னது, நீங்க ஒரு துவாவை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டீங்க, என்ன செய்யணும்? இப்ப நம்ம பிள்ளைகிட்ட கேட்கிறோம், ஏமா படுக்கும் போது என்னெல்லாம் ஓதணும்னு கேட்கிறோம், பதில் சொல்லிடுவாங்க. வீட்டில் படுக்கும்போது அதை செய்றீங்களா அல்லது போனை பார்க்குறீங்களா? உங்களதான். படுக்கும்போது துவா ஓதிட்டு படுக்கிறீங்களா? என்ன துவா ஓதுவீங்க? அப்படியா? துவா ஓதிட்டு படுக்கிறீங்க. வேற என்ன செய்வீங்க படுக்கைக்கு போக முன்னாடி? ஒது செய்யுது. அப்புறம் அப்போ நம்ம எதையெல்லாம் படித்தோமோ அதையெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்தும். இதுதான் நான் படிக்கக்கூடிய கல்வியினுடைய அர்த்தம். சரி, இப்போ கல்வியை பற்றி முடிச்சுட்டு ஒழுக்கத்துக்கு வரும். ஒழுக்கம் ரெண்டு தலைப்புல. ஏன்னா இப்போ நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறங்க, நாம் படிக்க வேண்டிய கல்வி, கடமையான கல்வி, 3 விஷயத்தை கண்டிப்பாக எல்லா முஸ்லீமும் படிச்சாகணும். அல்லாவை பற்றி, ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி. அப்படி படிச்சாதான் கபூரில் 3 கேள்வி கேட்கப்படுகிற பொழுது தடுமாற்றம் இல்லாமல் பதில் சொல்ல முடியும். இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து 2வது ஒழுக்கம். நம்முடைய மார்க்கம் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மூமினாக இருக்கிற பெண், அல்லாஹ்விடத்தில் அவளுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. எப்படி ஒழுக்கமாக இருக்கிற பேச்சில ஒழுக்கம்,
பேசும்போது ஒழுக்கமாக பேசுறது. பார்வையில் ஒழுக்கம், பார்க்கும்போது ஒழுக்கத்தோடு பார்க்கிறது. கேட்பதில் ஒழுக்கம், நல்லதை கேட்பது. அதே போன்று உங்களுடைய உடையில் ஒழுக்கம், ரொம்ப சாயிட்டா பருதா போடக்கூடாது, நல்ல ஜிகி ஜிகி பருதா போடக்கூடாது, அப்படி சமுசா வடிவத்தில் ஷால் போடக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய ஒழுக்கங்களை சூறையாடுகிற விஷயங்கள். நம்ம கட்ட ஷாலாக போட்டுட்டு போனோன்னு வைங்க, சமுசா சைஸில் பின் சைடெல்லாம் தெரிகிற மாதிரி நம்முடைய ஆடை ரொம்ப டைட்டாக போட்டுட்டு போனால் ஷைத்தான் நம்மளை அலங்காரமாக பிறருக்கு கவர்ச்சியாக காட்டிடுவான். அந்த கவர்ச்சியாக காட்டும்போது யாருக்கு பாவம்? பார்க்குறவன் தப்பு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் காரணமாக இருந்தா? அப்போ நான் படித்த கல்வி எனக்கு என்ன சொல்லணும்? நீ போகும்போது ஒழுக்கமாக போ, நல்ல பெரிய ஷாலா போடு. இப்போ நிறைய பேர் பருதாவே ஷாலுன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லைப்பா, அதுக்கு மேலே ஒரு ஷால் போட்டு அது இங்கே வரைக்கும் வரணும், கீழே வரைக்கும் இறங்கணும். ஏனென்றால் பின் சைடு பேக் சைடு என்ன செய்யக்கூடாது? பார்ப்பவர்களுக்கு தப்பாக தெரியக்கூடாது, கவர்ச்சியாக தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் ஒழுக்கமற்ற பெண்ணாக பார்க்கப்படுவீங்க. இல்லை, நான் தான் கருப்பை இது போட்டுட்டேன், இல்லை, அது சரியான ஆடையாக இல்லை. டைட்டாக போடக்கூடாது, லூஸாக போடணும். உங்களுடைய உடம்பின் தடிப்பங்கள் வெளியில் தெரியக்கூடாது. இதெல்லாம் ஒழுக்கம். இதில் எங்கே படிக்க போறீங்க? இந்த கல்வியில் படிக்கணும். மார்க்க கல்வியில் உங்களுக்கு படித்து தருவான். ஹிஜாப் எப்படி இருக்கணும்? ஹிஜாப் என்பது நீங்கள் போடுற ட்ரெஸ் மட்டுமல்ல, உங்கள் பேச்சுக்கு ஹிஜாப் இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு ஹிஜாப், உங்களுடைய பார்வைக்கு ஹிஜாப். பார்வைக்கு ஹிஜாப்னா நிகாபு போடுறத சொல்லல, நீங்கள் தப்பாக பார்க்காம இருக்கிறது பார்வைக்கு போடுற ஹிஜாப். ஆண்களுக்கு ஹிஜாப் இருக்கு. ஆணுக்கு ஹிஜாப் இருக்குதா இல்லையா? ஆணுக்கு இருக்குதா இல்லையா? யாரு சரியா சொல்றா? இருக்கா? என்ன ஹிஜாப்? நானும் ஹிஜாப் போட இல்லையே. ஹிஜாப், மாஷா அல்லாஹ். பார்வையை தாழ்த்துவது ஹிஜாப். அந்நிய பெண்ணை நாங்கள் பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு பயானம், ஒரு மதரசா, ஒரு பாடம் தேவைக்கு, அது வேற விதி விலக்கு. ஆனால் தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது. அப்படியோ பார்த்தாலும் தப்பா பார்க்கக்கூடாது. இது ஆணுக்குள்ள ஹிஜாப். புரிகிறதா? இதான் ஒழுக்கம். அப்போ பேச்சில ஹிஜாப், அசிங்கமா பேசக்கூடாது. சின்ன பிள்ளையிலேயே பிள்ளைகளுக்கு ஹிஜாபை போட்டு படிக்கும். சின்ன பிள்ளையிலேயே ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. இந்த மாஷா அல்லாஹ், அது பாருங்க, இந்த புள்ள ஹிஜாப் இப்பவுமே இப்படி போட்டு விட்டுட்டா அந்த பிள்ளைக்கு வெட்கம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் சின்ன புள்ள தானு இந்த கை இல்லாத சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துறாரு. சின்ன புள்ள தான் இந்த புள்ள. அல்லது இந்த வயசுல போடாம நமக்கு யாராவது ஒரு ஷைத்தான் வந்து சொல்லுவா, எப்படி இந்த வயசுல போடாம எந்த வயசுல போட போறா? இந்த வயசுல ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போட்டா அந்த புள்ள பெரிய வயசானாலும் ஒழுக்கமா இருப்பா. இந்த வயசுல முட்டு தெரிகிற மாதிரி ஆடைய போடாதீங்க சின்ன பிள்ளை. சின்ன புள்ள தானே இல்லை, இப்பவுமே ஹிஜாபை மாட்டி விடுங்க. வெக்கம் அப்பவுமே உண்டாகிறது, உணர்வோட கலந்துரும். நல்ல பெரிய பிள்ளை ஆனவரும் போடுவோம்னா அதுக்கு என்ன செய்யாது? வெக்கமே வராது. ஏதோ எல்லாரும் சொல்றாங்கன்னு போடுவோம், தலையிலே நிற்காது. போட்டால் அப்படி வலிக்கு கீழே விழுணும். நிறைய பேர் வலிக்கு கீழே விழுதா இல்லையா? கொஞ்சம் நல்லா படிச்சு டாக்டர் ஆகிட்ட பாருங்க. டாக்டர் இஸ்லாம், நீங்க இஸ்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிறவா? அவ போட்டிருக்கிற ஷால் ஸ்டைலை வைத்து புரிந்து கொள்வா. ஓ, டாக்டர் முஸ்லீம் தானான்னு. ஏன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவ படித்த இஸ்லாமிய டாக்டர். எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அவ போட்டும் போடாமையும், தலையை பட்டும் படாமையும் ஹிஜாப் இருந்தா முஸ்லீம் டாக்டர். முடிஞ்சு. புரிகிறதா? அப்ப என்ன காரணம்? ஒழுக்கத்தை சரியா படிக்க. அப்ப கல்வி ஒழுக்கத்தை கொடுக்கிறது. ஒழுக்கம் இங்க படிச்சு கொடுக்கும் போது சொல்லி கொடுப்பாங்க. உங்களுடைய சின்ன பிள்ளைக்கு கூட தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸை, பாதி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்காது. அதுக்கு வெக்கமே போயிருங்க. அப்புறம் பெரிய ஆளால் நீங்க சொல்லி சொல்லி அப்படி போடு இப்படி போடுன்னா அவன் நீங்க சொல்லும் போது கேட்பா. அப்படியே வெளியில போகும்போது கலட்டி சுருட்டி உள்ள வச்சுட்டு போயிடுவான். முடிஞ்சு. சென்னைக்கு படிக்க போனான்னு வைங்களேன், என்ன ஆகும்?
அங்கெல்லாம் எல்லாமே பாதி அறகுறையாக தானே போகிறாங்க. நம்ம இதுக்கு முழுசாக மூடணும், அப்படியே கலட்டி உள்ளே வச்சுட்டு போயிடுவா. ஏன் தெரியுமா? அவள் சின்ன பிள்ளையில நீங்கள் அறகுறையாக விட்டுட்டீங்க. முட்டு தெரியுது, தொடை தெரியுது, சின்ன பிள்ளை இல்லை. தொடை தெரிகிறதா சின்ன பிள்ளை தான், தொடை தெரியுதா சீ கீழே இருக்கு ட்ரெஸ்ஸை கீழே இருக்கு பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கு வெக்கமாக வந்துடும், உடனே கையெல்லாம் முடியும். புரிகிறதா? இது உணர்வுல வரணும், ரத்தத்தில் ஓடணும், சொல்லி கொடுத்த அல்ல. இதுதான் ஒழுக்கம். சின்ன பிள்ளைகளுக்கு அதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆம்பளை பசங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அவன் பெரிய ஆளான போடவும் கூட கெட்ட வார்த்தை பேசுறான், அசிங்கமா பேசுறான், அசிங்கமா பார்க்கறான். சொல்லி கொடுக்கணும். இது செய்யாத, இது சொல்லாத. அதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா இருக்கணும். அதானே? என்னை பார்த்து என் புள்ள படிக்கும். நானும் எங்க மனைவியும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்ட புள்ள என்னதை படிக்கும்? அவரைய போட்டுட்டு அங்க வந்து என்ன முளைக்கும்? அவரை விதைய போட்டா என்ன முளைக்குங்க? வெண்டைக்காவா முளைக்கும்? புடலங்காய் முளைக்குமா? அவரைக்காய் தான் வரும். நாங்க 2 பேரும் பேசுறத பார்த்து என் புள்ள படிக்கும். அப்போ நீங்க தாயும் தந்தையும் ஒழுக்கமா பேசுங்க, ஒழுக்கமா நடங்க. அப்பந்தான் இந்த பிள்ளைகள் நம்மை பார்த்து படிக்கிறாங்க. நம்ம படிச்சு கொடுக்கறதே இல்லை, என்னை பார்த்து பிள்ளை படிக்கிறது. புரிகிறதா? அப்போ ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதனால நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நீங்க போடுற ட்ரெஸ், நீங்க ஒரு ஆம்பளைகிட்ட எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி ஒரு ஆம்பளைகிட்ட பேசுறீங்க என்பதை உங்க புள்ள பார்க்கறா. பார்த்த பிறகுதான் அந்த புள்ள என்ன செய்யுது, உங்களை மாதிரி பேசு. நீங்க கண்ணியமா பேசி பாருங்க, அந்த புள்ள கரெக்டா உங்களை பார்த்து படிக்கிறது. புரியுதா? நீங்க ஒழுங்கா ஹிஜாபை போட்டு பிள்ளைகள ஒரு ஆம்பளை வந்துட்டா, சின்ன பிள்ளையா இருக்கும், அண்ணி ஆம்பளை வந்துட்டா என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே மூடிக்கிறோம். ஏன் தெரியுமா? எங்க படிச்சது அது? மதரசால படிக்க முன்னாடி எங்க படிச்சது? வீட்டில் படிச்சிச்சு. வீட்டுக்கு அண்ணி ஆண் வந்தோடனே அம்மா அப்படித்தானே செஞ்சாங்க. அப்ப நம்மளும் அப்படி செய்யணும். புரிகிறதா? அப்போ ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. கல்வி மட்டுமல்ல, நிறைய பேர் சில நேரங்களில் பார்க்குறோம், நல்லா படிச்சுட்டு கூட ஆலிமாவா இருப்பா, தப்பு செய்வான். அப்ப வெறும் கல்வி மட்டும் பிரயோஜனம் இல்லை, கல்வியோடு என்னவும் தேவை. அதுக்கு தான் ஆலிமா ரெண்டு தலைப்பி சேர்த்து கொடுத்துருக்கிறார். வெறும் ஆலிமா மட்டும் பயன் இல்லை, வெறும் கல்வி மட்டும் பயன் இல்லை, கல்வியோட சேர்த்து என்ன வரணும்? ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. கணவன்கிட்ட எப்படி பேசணும், அம்மா கிட்ட எப்படி பேசணும், அப்பாட்ட எப்படி பேசணும், அங்கிட்ட எப்படி பேசணும், அந்நியவன்கிட்ட எப்படி பேசணும், ஆம்பளை பசங்கள்ட்ட எப்படி பேசணும், சொந்த ஆம்பளை பசங்கள்ட்ட எப்படி பேசணும், சகோதரன்ட்ட எப்படி பேசணும், அந்நிய சகோதரன் எப்படி பேசணும். எல்லாரும் சகோதரன் இல்லப்பா, இது உன் கூட பிறந்த சகோதரன், இது அந்நிய சகோதரன். பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்தையும் சகோதரனா பாரு, பிரதர்ஸ் அப்புறம் பிரதர்ஸா போயிடுறாரு. அப்படிதானே? இல்லை. அவர்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுங்க, இவர்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் ஒழுக்கம். சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன வேணும் நமக்கு? இப்போ என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு என்ன தேவை? என்னமா? வெறும் நல்லொழுக்க கல்வி மட்டும் போதாது. என்ன வேணும்? என்ன வேணும்? அது மட்டும் போதாது, வேற என்ன வேணும்? பரிசு அறிவிச்சிருவோமா? ஒரு பரிசாவது உங்களுக்கு கிடைக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களுக்கு பரிசு கிடைக்கிறதோ கவலை இருக்குதோ இல்லையோ, எனக்கு தான் கவலையா இருக்கு. ஒரு பரிசு கிடைக்க மாட்டேங்குது. என்னமா? முதல்ல நீங்க படிங்க, படிச்சு வாழ்க்கையில செயல்படுத்துங்க. உங்களை பார்த்து பிள்ளைகள் படிக்கும். புரிகிறதா? சும்மா படிக்கிறதுன்னு இல்லை, சும்மா படிச்சுட்டு போறது இல்லை. நான் என் வீட்டில் நடைமுறைப்படுது. நான் சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லி சாப்பிடணும். அப்பதான் என் புள்ள பிஸ்மி சொல்லி சாப்பிடும். மதரசால படிச்சுட்டு வந்தா மட்டும் போதாது. என் வீட்டில் அந்த புள்ள சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லதுக்கு நான் படித்து கொடுக்கணும், நான் செஞ்சு காட்டணும், அதை பார்த்து படிப்போம்.
என் புள்ள படுக்கைக்கு போகும்போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, அதுக்கப்புறம் துவா ஓதிட்டு படுக்கிறது, குல்ஹுவல்லாஹு, குல்ஹு ரப்பில் பலக், குல்ஹு ரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி, அப்படி துவாக்கள்லாம் ஊதி அப்படி தடவிட்டு என் புள்ள படுக்கணும்னா இது படிச்சுட்டு வந்தா மட்டும் முடியாது. என் வீட்டுக்குள்ள நான் படுக்கும்போது என்ன செய்யற, இதுல குத்தி இங்க, இதுக்கு பேர் என்னம்மா, என்ன பேர், ஏர்பாட் மாட்டிக்கிறது. ஏர்பாட் மாட்டிட்டு நான் பாட்டு கேட்டுக்கிட்டே படுக்கிறேன். எவ்வளோ ஓதிட்டு படுத்தியா, அந்த புள்ள மண்ணா ஓதும். நான் எப்படி இருக்கேன், என் பிள்ளை என்ன தானே பார்க்கும், பார்க்குமா இல்லையா? என்னடா அத்தை ஓத மாட்டேங்கிறாரு, அம்மாலாம் ஓதாம அவ ஃபோனை கேட்டுட்டு படுக்க, நம்மளை பார்த்து என்ன ஓதிட்டு படுத்தியா, மதரசால ஓதுறிய படித்து உனக்கு சேர்த்து தானே. அப்போ நீங்க அவ ஓதிட்டு படுக்கலன்னா நீ என்ன செய், ஃபோனை தூரம் வச்சு. என் பிள்ளைய ஃபோனை பார்க்காத புள்ள பார்க்குது, வந்து டீச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க, எப்போ படிக்கவே மாட்டேங்கிறா புள்ள, ஃபோனே பார்க்குது. ஏமா ஃபோனை பார்க்குது, நீங்க என்ன பண்றீங்க? அது நான் அப்பவும் உன் புள்ள பார்க்கத்தான் செய்யும். என்ன பார்த்து தானே என் புள்ள படிக்கும். நான் மட்டும் ஃபோன் பார்ப்பானா, புள்ள மட்டும் பார்க்காவான். உங்களுக்கு தாங்க சொல்லி தர்றேன் டிப்ஸ், இதெல்லாம் அம்மாட்ட கேட்கணும். நீங்க மட்டும் ஃபோன் பார்க்குறீங்க, அப்போ எனக்கு தாங்க, அப்படித்தானே? அவளுக்கு டிப்ஸ் கிடைச்சிருச்சு, நல்ல சந்தோஷமா கேட்குறோம். அப்போ நம்ம வந்து கரெக்டாக இருப்போம். நாங்கள் ஃபோனை வச்சுக்கிறோமா, ஆனால் நாங்கள் தேவைக்கு தான் பார்ப்போம். உங்களை மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். நீங்கள் அப்படி இல்லையே, எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்குறீங்களே. உங்கள் அம்மா அப்படி இல்லை, தேவைக்கு பார்ப்பாங்க. தேவையை தாண்டி பார்த்தா விடாதீங்க. தேவையில்லாதெல்லாம் பார்த்தா, தேவைக்கு பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தேவையை தாண்டி பார்த்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும். அப்போ நம்ம சரியா இருக்கணும். பெற்றோர்கள் என் புள்ள ஒழுக்கமா இருக்கணும்னா நம்ம சரியா இருக்கணும். ஒரு கால் நீங்க அப்படி இப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தெரியாம அப்படி இப்படி இருந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்படித்தானே? உங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல வார்த்தைகளை பேசிக்கிறோம். இல்ல நாங்க கோவப்பட்டு பேசுனா அது ஒரு மாதிரியா தான் போகும். அப்படி பழகிட்டா என்ன பாவா, இப்ப என்ன செய்யறதுண்டா, குறைஞ்சபட்சம் என்ன செய்யாதீங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசாது. இதுதான் ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசாதீங்க. ஏன் பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னா, ஏன் பேசக்கூடாது? உங்களை பார்த்து அந்த பிள்ளைகள் படிக்கிறான், உங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் படிக்கிறான். அதுவும் குறிப்பாக நம்ம புள்ள, என் புள்ள என்னை பார்த்து படிப்பது என்பது என்னுடைய நல்ல செயல்களை பார்த்து படிப்பதை விட என்னுடைய கெட்ட செயலை பார்த்து தான் துரிதமாக படிக்கிறது. எப்படி பார்த்தீங்களா? ஷைத்தான் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? நம்ம நிறைய நல்லது செஞ்சிருப்போமே, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஏறாது. நம்ம ஏதாவது தப்பா பேசுவோமே, அது மட்டும் தான் பிள்ளைகளுக்கு ஏறும். இதுதான் ஷைத்தானோட ரூட். அப்ப அதனால நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதுக்கு போதிய கல்வியை நம்ம படிச்சுக்கிறோம். இங்க எப்படியான கல்வி திட்டம் இருக்குதுங்கிறத நான் ஆலிமாட்ட கேட்டுக்கிறேன். ஹலோ, கட் பண்ணுங்க, பயான்ல இருக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய கல்விகளை, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், வீடுகளில் குறைஞ்சபட்ச கல்விகளை நம்ம படிச்சுக்கிட்டாதான் பிள்ளைகளை தர்த்தீபாக நம்ம வளர்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட பேசுனது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்த மதரசா மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புகளும் கொடுங்க. பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இன்னைக்கு காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. முக்கியமாக நாம் எல்லோரும் நல்ல ஒழுக்கமான கல்வியை படிக்கணும், மிக சிறந்த கல்வியை படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் படிப்பு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, அப்படி தானே? பள்ளிக்கூடம் படிப்பு இருக்குத, ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த படிப்பு அங்கே ஒழுக்கமெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அந்த கல்வி, அந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பாங்களா? அங்கே ஒழுக்கமெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அங்கே எப்படி சம்பாதிக்கிறது மட்டும்தான் படித்து கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கல்வியை படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த நாட்டில் படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம், நீ நர்ஸாக போனால் இவ்வளோ சம்பாதிக்கலாம்,
டீச்சராக போனால் இவ்வளோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க. வேற ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்களா? இல்லை. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு இந்த வயசுலேயே இந்த ஒழுக்கத்தையும் கல்வியை கற்றுக் கொடுத்துட்டா இந்த புள்ள பெரிய பிள்ளையாகி அவங்க எந்த படிப்பை படித்தாலும் எப்படி இருப்பாங்க? நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க. ஏனென்றால் சிறு வயதில் அவர்களுக்கு கிடைச்ச கல்வி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அதனால் இது மாதிரி பிள்ளைகளை எல்லாம் அனுப்பி வச்சு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை அல்லாஹ் நம்ம பகுதியில் தந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்வுக்கு நான் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து எங்கள் ஆலிமாக்கள் நடத்துகிற இந்த அழகான ஒரு சூழலை நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு இந்த வீட்டினுடைய உரிமையாளர் அதற்காக உழவு முயற்சி செஞ்சிருக்கிறார். தன்னுடைய வீட்டையே கொடுத்திருக்கிறார், மாடியில் ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் வந்து அல்லாஹ் கடத்துல சதகத்துன் ஜாரியா. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய பேசுறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நாம் ஆசைப்படுகிற சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் நம்மை அமரச் செய்வானாக என்று அல்லாஹ் கிட்ட துவா செய்து இந்த கல்வி கூட சிறப்பான முறையில் செயல்படுவதற்கும் அல்லாஹ் எல்லா வகையான உதவிகளையும் அல்லாஹ் தர வேண்டும். இந்த குடும்பத்தினர்களுக்கும் இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா செய்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.